மௌரியன் எம்பையரை படிக்கிறதுக்கான தேவை என்ன வருது அப்படின்னு பார்த்தா, அதுக்கு முன்னாடி சாப்டரில் இது வரைக்கும் பார்த்ததில் அந்த பர்ஷியன் கிரீஸ் இன்வேஷன் வழியாக அதோட ரிசல்ட் வச்சு நம்ம பார்த்தா, இவங்க எல்லாரும் இந்தியாவை ஜெயிச்சதுக்கு, நார்த் இந்தியாவில் ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணம் நிறைய ராஜாக்கள் இருந்தாங்க. ஆனால் அந்த எல்லா ராஜாக்களுக்கும் ஒரு யூனிட்டி இல்லை. ஸோ இந்தியாவில் பொலிட்டிக்கல் யூனிட்டி அப்படின்றது ஒன்று கிடையாது. அதாவது ஒவ்வொரு குட்டி குட்டி பகுதியும் ஒரு ராஜாக்கள் இருந்தாங்களே தவிர, ஒட்டு மொத்தமா நார்த் இந்தியாவுக்குன்னு ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷனோ ஒரு பெரிய கிங்டம் அப்படின்றது கிடையாது. அப்போ இந்த எல்லா குட்டி அரசர்களையும் ஒன்றிணைச்சு ஒரு பெரிய எம்பையரா உருவாக்குற தேவை இருக்கு. ஸோ அதோட முதல் ஸ்டெப்பு மௌரியன் எம்பையர். அப்போ ஹிஸ்டரி ஆஃப் இந்தியாவில் எடுத்துக்கிட்டா மௌரியன் எம்பையருக்கு ஒரு தனி இடம் இருக்கு. அது ஒரு புது வரலாறு அப்படின்னு சொல்லலாம். காரணம், குட்டி குட்டியா இருந்த அரசர்கள் எல்லாத்தையுமே ஒன்றிணைச்சு ஒரு பெரிய எம்பையரா, ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டமைக்கிற மாதிரி ஒரு முதல் கிங்டம் உருவாகுது, ஒரு எம்பையர் உருவாகுது, மௌரியன் எம்பையர். அப்ப கண்டிப்பா மௌரியன் எம்பையரை படிச்சுதான் ஆகணும். ஸோ இந்த சிச்சுவேஷன் அடிப்படை பார்த்தா மௌரியன் எம்பையரை படிச்சே ஆகணும். முக்கியத்துவம் நமக்கு தெரியுது. ரெண்டாவது முக்கியமான ரீசன் என்னன்னா, மௌரியன் எம்பையருக்கு அப்புறம் இந்த காலகட்டத்தில இருந்து நம்மளால ஹிஸ்டரியை ரொம்ப அக்யூரஸியா படிக்க முடியுது. காரணம் என்னன்னா, எல்லா எம்பையர்களும் புத்தகத்தை போட ஆரம்பிச்சாங்க. தங்களை பத்தியான டெக்ஸ்ட் லிட்ரேச்சர் அதிகமா சேகரிக்கப்பட்ட எழுதப்பட்ட காலங்கள் மௌரியன் எம்பையர்ல இருந்து ஆரம்பிக்கும். அப்ப இதுக்கு முன்னாடி படிச்ச கிங்டம்த்தை விட மௌரியன் எம்பையரை பத்தியும் இதுக்கப்புறம் வர்ற கிங்டம் பத்தி நல்லா படிச்சுக்கலாம். இந்த ரெண்டு விஷயத்துக்காக தான் நம்ம முதல்ல மௌரியன் எம்பையரை நியூ இயரான்னு சொல்றோம். ஸோ ரிவிஷன் பண்ணிடலாம். ரெண்டு முக்கியமான பாயிண்ட் ஏன் நியூ இயரான்னு சொல்றது. முதல் பாயிண்ட் பொலிட்டிக்கல் யூனிட்டி, ரெண்டாவது அக்யூரசி இன் ஹிஸ்டரி பிகாஸ் ஆஃப் லிட்ரேச்சர். ஒரு கண்ட்ரி பொலிட்டிக்கல் யூனிட்டி ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா அதுக்கு ப்ராப்பர் டெக்ஸ்ட் தேவை. எப்படி கவர்மெண்ட் ரன் பண்ணணும், எப்படி டிப்ளமேட்டிக்கா மூவ் பண்ணணும், இது எல்லாத்துக்கும் ரூல்ஸ் தேவைப்படும்ல, ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்றதுக்கு. அப்போ இந்த மௌரியன் எம்பையரோட இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுக்கிறதுக்கான முதல் புக்கு தான் அர்த்த சாஸ்திரா. கௌதல்யா எழுதின புக்கு தான் அர்த்த சாஸ்திரா. இந்த அர்த்த சாஸ்திரான்ற பேரிலே 15 புக் இருக்கு. டோட்டலா 180 சாப்டர்ஸ். இதை மூணா பிரிச்சுக்கலாம்னு சொல்றாங்க இந்த புக்கை. முதல் பார்ட் எதை பத்தி டீல் பண்ணுதுன்னா, ராஜா பத்தி, ராஜா அப்புறம் அவரோட கவுன்சில், கவர்மெண்டோட டிபார்ட்மெண்ட் பத்தி பேசுது. ரெண்டாவது லாஸ் பத்தி பேசுது, சிவில் லா, கிரிமினல் லா, ரெண்டு லாஸ் பத்தி பேசுது. மூணாவது டிப்ளமசி அப்புறம் வார் பத்தி பேசுது. இது இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான லிட்டரரி ரிசோர்ஸ் மௌரியர்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இதுதான். அப்போ இந்த புக்கை பத்தி, கௌதல்யாவோட அர்த்த சாஸ்திரா புக்கை வச்சுக்கிட்டு மௌரியர்களோட பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சரை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கலாம். அப்போ பொலிட்டிக்கல் தெரிஞ்சுக்காச்சு, அப்புறம் சோசியல் பத்தி தெரிஞ்சுக்கலாம், சமூகம் எப்படி இருந்தது, சமூகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான இன்னொரு புக்கு தான் விசாகடட்டா எழுதின புக்கு முத்ர ரக்ஷாசா. அது ஒரு டிராமா மாதிரி, சான்ஸ்கிரிட்ல எழுதப்பட்ட ஒரு டிராமா தான் விசாகடட்டா. இந்த டிராமா வழியா மௌரியர்களோட சோசியல் எக்கனாமிக் கண்டிஷன் எப்படி இருந்துச்சுன்றத தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது ஏற்கனவே சொன்னோம்ல, எப்படி நந்தர்களோட ஆட்சியை வீழ்த்திட்டு சந்திரகுப்த மௌரியா ஆட்சியை பிடிச்சாரு கௌதல்யாவோட உதவியோட, அதை பத்தி பேசுற ஒரு புக்கு தான் விசாகடட்டா எழுதின முத்ர ரக்ஷாசா. இது வரைக்கும் 2 புக்கு படிச்சிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் கௌதல்யாவோட அர்த்த சாஸ்திரா, பொலிட்டிக்கலை பத்தி தெரிஞ்சுக்கிறது. அந்த புக்கை நாம இந்தியா 1904 தான் கண்டுபிடிக்குது. கண்டுபிடிச்சது யாருன்னா RS சாஸ்திரி, R சர்மா சாஸ்திரி 1904. கௌதல்யாவை இந்தியாவோட மாக்கியாவாலின்னு சொல்லுவாங்க. மாக்கியாவலியை பத்தி வேர்ல்டு ஹிஸ்டரியில படிப்போம். முக்கியமான பிலாசபர் அவரு. IT ஃபீல்ட்ல ஒர்க் பண்றாங்களே அந்த பசங்க கிட்ட கேட்டீங்கன்னா, நீங்க புக்கு படிப்பீங்களா கேட்டா, புக்கு படிச்சிருக்கேன், ஒரே ஒரு புக்கு படிச்சிருக்கேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா, அந்த ஒரு புக்கு நீங்களே முடிவு பண்ணிடலாம். கௌதல்யா பத்தி இருக்கும், இல்ல கௌதல்யா எழுதின புத்தகமா தான் இருக்கும். அது இது வரைக்கும் சொன்ன 2 புக்கு, அர்த்த சாஸ்திராவா இருக்கட்டும் இல்ல முத்ர ரக்ஷாசாவா இருக்கட்டும், இது ரெண்டுமே இந்தியாக்குள்ள மௌரியர்கள் எழுதின புக். அவங்கள பத்தி மேபி பொய்யாவும் இருக்கலாம், உண்மையாவும் இருக்கலாம்ல, பொய் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அப்ப ஃபாரினர் யாராவது மௌரியர்களை பத்தி எழுதிருக்காங்களா, அதையும் நம்ம செக் பண்ணும். 2 ஓவர்லாப் ஆகும்போது அந்த உண்மை தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது மாதிரி ஒரு ஃபாரினரை பார்த்தா, அடுத்து இருக்கிற மெகஸ்தீனிஸ், அவரோட இண்டிக்கான ஒரு புக் இருக்கு. முதல்ல மெகஸ்தீனிஸ் யாருன்னு தெரியணும். அவர் ஒரு அம்பாசிடர் தான். கிரீஸ்ல இருந்து நம்ம நாட்டுக்கு அனுப்பப்பட்ட ஒரு தூதுவர், ஒரு அம்பாசிடர். அவரு சந்திரகுப்த மௌரியோட கோர்ட்ல இருக்கார். அவரோட புக்கு தான் இண்டிகா. அந்த புக்கு நமக்கு பாதி தான் கிடைச்சது. மெகஸ்தீனிஸோட புக் இண்டிகா எதை பத்தி சொல்லுதுன்னா, மௌரியாவோட அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப முக்கியமா அதை சொல்லுது. அதுவும் அட்மினிஸ்ட்ரேஷன் எங்கன்னா, அந்த மௌரியர்களோட கேபிட்டல் சிட்டியான பாட்டாலிபுத்ராவோட அட்மினிஸ்ட்ரேஷனையும் மிலிட்டரி ஆர்கனைசேஷன் பத்தியும் சொல்றாரு. ரொம்ப முக்கியமா அந்த காலத்தின் சோசியல் லைஃப் எப்படி இருந்துச்சு அதையும் பிக்சரைஸ் பண்றாரு. அப்போ கூடவே இன்னொரு பாயிண்ட் நான் வச்சுக்கணும், ஒரு ஃபாரினர் இந்தியாவை பார்க்கும்போது அவர் பார்வை எப்பவுமே சரியாகவும் இருக்காது. ஸோ அவரோட பார்வை சந்தேகப்படுங்க, முழுசா நம்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு
இந்த முக்கியமான 3 விஷயத்த ஃபர்ஸ்ட் சமச்சீர் புக் சொல்லிட்டு 3 புக்கை கோட் பண்ணிட்டு இன்னும் வேற எந்தெந்த புத்தகத்திலலாம் மௌரியர்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அதையும் சொல்றாங்க. அதுல நம்ம அதிகமா கேட்டிருப்போம், ஜட்டகா ஸ்டோரிஸ்னு சொல்லுவோம். கதைகள் வழியா புத்தர்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு, அவர் சொன்ன விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறது ஜட்டகா ஸ்டோரி சொல்லுவோம். ஸோ ஜட்டகாஸ் அதாவது புத்திஸ்ட் லிட்ரேச்சர் அது வழியாகவும் மௌரியர்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். கூடவே 2 முக்கியமான புக்கு சிலோன் கிரானிக்கல் சொல்லுவோம், தீப வம்சா மகவம்சா. இந்த 2 புக்கு எதை பத்தி பேசுதுன்னா, அசோகா புத்திசத்தை ஸ்ப்ரெட் பண்ணார்ல ஸ்ரீலங்கால, அதை பத்தி பேசுது. வம்சமா புத்திசத்தை அசோகா ஸ்ப்ரெட் பண்ணாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இது வரைக்கும் பார்த்தது லிட்ரரி சோர்சஸ். இதுக்கு அடுத்து பார்க்க போறது ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ். ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ்னா கல்வெட்டுகள், பில்லர்ஸ் கட்டி அது வழியா எழுதி சொல்றது. இதுக்கு பேரு எடிக்ட்னு சொல்லுவோம். ஸோ ராக் எடிக்ட் சொல்லலாம், பில்லர் எடிக்ட்னு சொல்லலாம். இந்த எடிக்ட் மட்டும் ஒரு 14 எடிக்ட் இருக்கு, அசோகர் மட்டுமே உருவாக்குனது. இந்த 14 மேஜர் ராக் எடிக்ட் வழியா அசோகா பத்தியும் மௌரியன் எம்பையர் பத்தியும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல முக்கியமா 2 சொல்றாங்க பாருங்க. 14 2 பிரிச்சுங்க. முதல்ல 7வது பில்லர். இந்த 7வது பில்லர் எடிக்ட் எப்படி அசோகா தம்மாவை தன்னோட கிங்டத்துக்குள்ள ப்ரொமோட் பண்ணாரு, அதுக்கு என்னென்ன எஃபோர்ட்லாம் எடுத்தாருன்னு பேசுறது 7வது. அடுத்து அப்படி டபுள் ஆக்கிக்கங்க, 13 வந்துருங்க. 13வது ராக் எடிக்ட் எதை பத்தி பேசுதுன்னா, அசோகாவோட கலிங்க வார் பத்தி பேசுதுன்னு சொல்லியாச்சு. அது என்ன லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தா மோஸ்ட்லி பாலி லாங்குவேஜ்ல எழுதிருக்கு, சில இடத்துல பிராகிருத் லாங்குவேஜ் எழுதிருக்கு. அந்த என்ன ஸ்கிரிப்ட்னு பார்த்தா பிராமி ஸ்கிரிப்ட்னு சொல்றாங்க. இன்னும் முக்கியமா நார்த் வெஸ்ட்ல பார்த்தா அசோகாவோட இன்ஸ்கிரிப்ஷன் நார்த் வெஸ்ட்ல பார்த்தா அது மட்டும் கரோஸ்டி ஸ்கிரிப்ட்ல இருக்கு அப்படின்றதையும் பதிவு பண்றாங்க. இந்த இன்ஸ்கிரிப்ஷன்லாம் யாரு முதல்ல கண்டுபிடிக்கிறான்றத விட அதை இன்டர்பிரட் பண்ணி அதுக்குள்ள என்ன இருக்குதுன்னு சொன்னது யாருன்னா ஜேம்ஸ் பிரின்சப் 1837ல டெசிஃபர் பண்ணி அதுல என்ன இருக்குன்னு சொல்றாரு. அந்த பில்லர் எடிக்ட்ஸ் 2 பிரிச்சுக்கிறாங்க, மேஜர் பில்லர் எடிக்ட்ஸ், மைனர் பில்லர் எடிக்ட்ஸ். மேஜரான பில்லர் எடிக்ட் எல்லாமே முக்கியமான சிட்டிஸ்ல இருக்கு, மைனர் ராக் எல்லாமே மற்ற எல்லா இடத்துலயும் இருக்கு. இந்த மைனர் பில்லர் இல்ல மைனர் ராக் எடிக்ட்ஸ் வழியா அசோகா தன்னோட தம்மாவை பத்தியும் கூட அபிஷியல்ஸுக்கும் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் எழுதிக்கிட்டே வந்தாரு இந்த எடிக்ட் வழியா அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ லிட்ரரி சோர்சஸ், ஆர்கியாலஜிக்கல் சோர்ஸ் முடிஞ்சு போச்சு. அடுத்து மௌரியர்களோட பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி பார்க்க போறோம். அதாவது எந்தெந்த ராஜா இந்த மௌரியர்களோட எம்பையர்ல யார் யாரெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னு பார்க்க போறோம். அப்படி பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் அந்த எம்பையர்ல யாரை சொல்லுவோம்னா சந்திரகுப்த மௌரியர் தான் சொல்லுவோம். ஏன்னா அவர் தான் லாஸ்டா இருந்த தனநந்தாவை நந்தா டைனஸ்டி தூக்கி போட்டு அவர் வர்றாரு. ஃபர்ஸ்ட் அவர் தான் ஃபவுண்டேஷன் கொடுத்திருப்பார் மௌரியர் எம்பையருக்கு. அப்ப ஃபவுண்டர் ஆஃப் மௌரியன் எம்பையர் யாருன்னா சந்திரகுப்தா. அவரு 25 வயசுலயே பாட்டாளிபுத்ரா கேப்சர் பண்றாரு. மகதாவோட கேபிட்டல் பாட்டாளிபுத்ரா தானே. ஸோ பாட்டாளிபுத்ரா மெயின் சிட்டியவே தன்னோட 25 வயசுலயே, அதுவும் முக்கியமான லீடர்னு சொல்ற நந்தா டைனஸ்டிய தூக்கி போட்டுட்டு ராஜாவா வராரு. இந்த நந்தாவோட கடைசி ராஜா தனநந்தாவை டிஃபீட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு ஆள் நமக்கு தெரியும், கௌட்டல்யா. கௌட்டல்யாவுக்கு 2-3 பேர் இருக்கு. முக்கியமான பேர் சாணக்கியா, அது எல்லாருக்கும் தெரியும். இன்னொரு பேரு விஷ்ணுகுப்தா. மகதா நமக்கு எங்க இருக்குன்னு தெரியும், கங்கட்டிக் வேலில இருக்கு. சோ அந்த இடத்த முழுசா கைப்பற்றிட்டு கொஞ்சம் நார்த் வெஸ்டையும் கேப்சர் பண்றாரு. நர்மதா ரிவருக்கு மேல நார்த் அது வரைக்கும் முழுசா கேப்சர் பண்றாரு. நார்த் வெஸ்ட்ல யாருன்னு தான் நமக்கு தெரியும்ல, அலெக்சாண்டர் ஏற்கனவே நார்த் வெஸ்ட கேப்சர் பண்ணி தன்னோட ஜெனரல்ஸ் கொடுத்துட்டு போயிட்டார். அந்த ஜெனரல்ல ஒரு ஆளு தான் செலுக்கஸ் நிக்கேட்டர். அவரை விட்டுட்டு தான் அலெக்சாண்டர் கிளம்புறாரு. சோ சந்திரகுப்த மௌரியா அவரை டிஃபீட் பண்ணிட்டு அந்த இடத்தையே வாங்குறாரு. அதாவது இண்டஸ் இடத்துல இருந்த எல்லா இடத்தையும் வாங்குறாரு. அந்த இடத்த 3 பிரிச்சு வச்சிருந்தார் செலுக்கஸ் நிக்கேட்டர். ஆரியா, அரகோசியா, ஜெட்ரோசியா, இந்த 3 இடத்தையுமே மௌரியன் எம்பையருக்கு கொடுத்துட்டாரு. கூடவே கிரீஸ்ல இருந்த யாரா ஒரு ஆளாச்சி மௌரியனோட எம்பையர்ல இருக்கணும் சொல்லிட்டு மெகஸ்தீனஸ மௌரியன் கோர்ட்ல ஒரு கிரீக் அம்பாசிடரா வச்சிடறாரு செலுக்கஸ் நிக்கேட்டர். இந்த நார்த் வெஸ்ட் டெரிட்டரி, இண்டஸ் டெரிட்டரியை கொடுத்ததுக்கு திருப்பி சந்திரகுப்தா ஒரு 500 எலிபென்ட செலுக்கஸ்க்கு கிஃப்டா கொடுக்கறாரு. அப்புறம் தன்னோட வாழ்க்கையில கடைசி காலகட்டத்துல சந்திரகுப்த மௌரியர் ஜெயினிசம் பக்கம் போறாரு. ஜெயினிசத்தை அவருக்கு பிடிக்க ஆரம்பிக்குது. கூடவே தன்னோட பையனுக்காக ராஜா பதவியை கொடுத்துறாரு. தன்னோட பையன் பிந்துசாரா அடுத்த ராஜாவா வர்றாரு. தன்னோட பையனுக்கு ஆட்சியை கொடுத்துட்டு ஏற்கனவே படிச்சோம்ல பத்ரபாகு கூட சரவணபுலாகுலாக்கு போறாரு. போயிட்டு அங்க இறந்துடுறாரு. நம்ம ஏற்கனவே படிச்ச வார்த்தை திருப்பி ரிப்பீட் ஆகும்போது ரிவிஷன் பண்ணிடுங்க. அந்த பத்ரபாகு கீழே அவரை பத்தி டீட்டெயில் அப்படியே ரிவிஷன் பண்ணிட்டு, ரிவிஷன் மீன்ஸ் ஒரு நோட்ஸ் குட்டியா எழுதி வச்சுக்கங்க. அடுத்து பிந்துசாராவை பார்க்க போறோம். பிந்துசாராவுக்கு இன்னொரு பேர் இருக்கு, கிரீஸ். அவரை எப்படி கூடுவாங்கன்னா அமித்ர கதா அப்படின்னு கூப்பிடுறாங்க. தன்னோட எதிரிகளை அழிக்கிறவர் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ப்ரூஃபா நம்ம சொல்லலாம். சென்ட்ரல் இந்தியாவில் மட்டுமே இருந்த இந்த மௌரியன் எம்பையரை டெக்கன் வரைக்கும் கொண்டு வராங்க, அதுவும் மைசூர் வரைக்கும். அதுக்கான ப்ரூஃப் சங்கம் லிட்டரேச்சரே சொல்லுது. மௌரியன் இன்வென்ஷன் சவுத் வரைக்கும் நடந்திருக்கு அப்படின்றத கோட் பண்றாங்க.
சிம்பிளா இப்படி சொல்றாங்க, 2 கடலுக்கு நடுவுல இருக்கிற எல்லா லேண்டையுமே அவர் கைப்பற்றினார். மொத்தமா ஒரு 16 ஸ்டேட் அவர் வந்து கேப்சர் பண்ணாரு அப்படின்னு யார் சொல்றான்னா தரநாதா சொல்றாரு. ஒரு திபெட்டியன் மாங்க் பிந்துசாரா பத்தி சொல்றாரு தரநாதா. முக்கியம் கோட் பண்ணிக்கங்க. ஏற்கனவே ஒரு அம்பாசிடர் பார்த்தோம்ல நம்ம மெகஸ்தீனஸ். அடுத்து இன்னொரு அம்பாசிடர் இவரோட கோர்ட்ல, பிந்துசாரா கோர்ட்ல இருக்கிற அம்பாசிடர் பேர் யாருன்னு என்னன்னு கேட்பாங்க. டைமேக்கஸ். இவர் தான் அம்பாசிடர். இவரை யார் அனுப்புறாருன்னா சிரியா கிங் ஆன்டியோகஸ் I அனுப்புறாரு. அவரு எந்த அம்பாசிடர் நான் வச்சுங்க, இவரு எந்த அம்பாசிடர் நான் வச்சுங்க. முக்கியமான பாயிண்ட், பிந்துசாரா சப்போர்ட் பண்ண ரிலீஜியஸ் செக்ட் எதுன்னு கேட்டா அஜீவகாஸ். பிந்துசாராக்கு அடுத்து மௌரியர்கள்ல ராஜாவா வர்றது யாருன்னா அசோகா. அசோகா ராஜாவானது ரொம்ப ஈஸி இல்ல. ஏன்னா அவங்க அப்பா வந்து ஜஸ்ட் கவர்னரா மட்டும்தான், உஜ்ஜைனோட கவர்னரா மட்டும்தான் அப்பாயிண்ட் பண்ணிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் ராஜாவா மாறதுக்கு பல வருஷங்கள் ஆச்சு. ஒரு 3 வருஷம் கேப் இருக்கு. அது ஹிஸ்டரியில நல்லாவே டெக்ஸ்ட்ல தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. அந்த 3 வருஷத்துல அவர் ராஜாவாகிறதுக்கு ஒரு 99 தன்னோட அண்ணன்களை வந்து கொண்டுட்டு வந்தாரு அப்படின்றத அந்த தீப வம்சா மகாவம்சா அது சொல்லுது அப்படின்னு ஒரு கோட் சொல்லிட்டு, ரெண்டாவதும் தரநாதா ஆஃப் டிபெட் படிச்சோம்ல, தரநாதா மாங்க், அவரும் சொல்றாரு அசோகா வந்து 99 பேரெல்லாம் கொல்ல, ஒரு 6 தன்னோட பிரதர்களை வந்து கொன்னாங்கன்னு சொல்றாங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு டிஸ்பியூட் இருக்கு அசோகா அடுத்து வந்ததுல அப்படின்றது இதுல இருந்து நமக்கு தெரியுது. அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு அப்பாயின்மெண்ட் அசோகாக்கு என்ன அப்பாயின்மெண்ட்னா கவர்னரா அவங்க அப்பா அப்பாயிண்ட் பண்றாரு, உஜ்ஜைனோட கவர்னரா. அப்போ ஒரு ரெவால்ட் வருது. ரெவால்ட்னா போராட்டம். டாக்ஸிலால ஒரு போராட்டம் நடக்குது. அந்த போராட்டத்தை கட்டுப்படுத்துறாரு. டாக்ஸிலான்னு படிச்ச உடனே ரிவிஷன் பண்ணிடுங்க, நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு மற்ற பாயிண்ட் இதுல போட்டிருக்கிறதெல்லாம் தெரிஞ்சதுதான். கலிங்கா வார பத்தி தான் பேசுறாங்க. நீங்க கூகுள்ல முக்கியமா அந்த ராக் எடிக்ட், 7th ராக் எடிக்டுக்கும் 8th ராக் எடிக்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்றத அசோகா அதை பாத்துருக்காங்க, நெட்ல பாத்துருங்க. கலிங்கா வார் 261 BC நடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த வாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் புத்திஸ்ட் பக்கம் போறாரு திருந்தி. இவரை புத்திஸ்ட் பக்கம் மாத்தினத முக்கியமான ஒரு ஆள் யாருன்னா புத்திஸ்ட் மாங்க் உபகுப்தா. இதை ஏற்கனவே கேட்டாச்சு, நான் வச்சுங்க. அடுத்த பேரால வந்து எப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு புத்திசம் பக்கம் போறாருன்றத கொடுத்திருக்காங்க அசோகான் புத்திசம்ல. முதல்ல ஒரு உப்பசாக்காவா இருக்காரு, ஒரு லே டிசைபிளா இருக்காரு. ஒரு 2.5 வருஷத்துக்கு அப்புறம் தான் பிக்ஷுவா மாறார், அதாவது மாங்கா மாறார். அது மாறினதுக்கு அப்புறம் தான் ஹண்டிங் விட்டுறாரு. அப்புறம் புத்தர் எங்கெங்கெல்லாம் போனாரோ அதை எல்லாத்தையுமே பாக்குறாரு. போத்கயா பாக்குறாரு. அப்புறம் புத்தர் பிறந்த இடம் லும்பினி கார்டன், கபில வஸ்து, அதை பாக்குறாரு. கூடவே முக்கியமா ஹோலி பிளேசஸ் ஆஃப் புத்திசம் சொல்ற 3 விஷயம், சாரநாத், ஸ்ராவஸ்தி, குசிநகரா, இந்த 3த்தையும் பாக்குறாரு. அப்புறம் ஸ்ரீலங்காவுக்கு தன்னோட பையன் பொண்ணு 2 பேருமே அனுப்புறாரு. அங்க ஸ்ரீலங்காவில புத்திசத்தை ஸ்ப்ரெட் பண்றதுக்கு தன்னோட பசங்களே அனுப்புறாரு. அங்க ஒரு போதி ட்ரீயோட பிரான்ச் ஒண்ணு அங்க இம்ப்ளான்ட் பண்றாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டு, இதை விட இன்னும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்னா ஒரு ஸ்பெஷல் ஆபீசரையே அப்பாயிண்ட் பண்றாரு புத்தரோட தர்மத்தை வந்து ஸ்ப்ரெட் பண்றதுக்கு. அந்த ஆபீசர் பேரு தர்ம மகாமத்ரா. மத்தது தெரியும், அவர் தான் 3rd புத்திஸ்ட் கவுன்சில் பாட்டாளிபுத்திரா 240 BC அரேஞ்ச் பண்ணாரு அந்த சங்காவை ஸ்ட்ரென்த் பண்றதுக்கு. அதை பிரசன்ட் பண்ணது மொகலை புட்டான்றது தெரியும். இப்போதைக்கு படிச்ச அந்த இயர் எல்லாமே நான் வச்சுங்க. அசோகால எத்தனை இயர் இருக்குன்ற ஒரு பிராக்கெட்ல போட்டுங்க. எப்ப த்ரோனுக்கு வந்த அந்த 273, 269, அப்புறம் 9க்கு அப்புறம் 1, 261, அப்புறம் 241, அப்புறம் 240 எல்லாத்தையுமே மெமரி பண்ணிக்கங்க. 40 பாட்டி நான் வச்சுங்க. 240 பாட்டி பாட்டாளிபுத்திரா. எப்படி பிந்துசாராவோட எக்ஸ்டென்ஷன் அந்த மைசூர் வரைக்கும் இருந்து படிச்சோமோ அதே மாதிரி அசோகாவோட இன்ஸ்கிரிப்ஷன் சொல்லுது. அதாவது அந்த சவுத்தர்ன் மோஸ்ட் கிங்டம் சோலா, பாண்டியா, சத்யபுத்திரா, கேரளபுத்திரா, இதுதான் தன்னோட பார்டர் ஸ்டேட்டாவே சொல்றாரு. அதாவது இந்த ஸ்டேட்டை தவிர மத்த எல்லாமே அவரோட கண்ட்ரோல்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, காஷ்மீரும் அவரோட பார்ட்ல தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஜதரங்கனிய கோட் பண்றாங்க. கூடவே நேபாளும் மௌரியன் எம்பையர் கண்ட்ரோல்ல வந்துருச்சு. நார்த் வெஸ்டர்ன் சொல்ல தேவையில்லை, சந்திரகுப்த மௌரிய பீரியட்லயே கணக்குல வந்துருச்சு. இது வரைக்கும் 3 ராஜாக்களை பார்த்திருக்கோம் இந்த மௌரிய எம்பையர்ல. அந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுங்க, ஃபியூச்சர்ல மறந்துடும், இப்ப ஞாபகம் இருக்கும் அப்புறம் மறந்துடும். ஷார்ட்கட் நான் வச்சுக்கோங்க. ஏபிசி தான் எப்ப படிப்போம் லெட்டர்ஸ், அதை திருப்பி படிங்க. CBA, சந்திரகுப்தா, பிந்துசாரா, அசோகா. அசோகாவோட முக்கியமா அந்த டியூரேஷன் ஞாபகம் வச்சுங்க, 273 to 232 அந்த இயர் ஞாபகம் வச்சுங்க. அசோகாவோட தம்மா அப்படின்ற பார்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு புத்திசத்தை வந்து அசோகா ஃபாலோ பண்றது தெரியும். ஆனா இவரோட தம்மான்றது இன்னும் பெரிய கான்செப்ட், புத்தர் சொன்னதை விட பிரின்சிபலை விட இன்னும் பிராடரா இருக்குன்னு சொல்லிட்டு அதை ப்ரூவ் பண்றதுக்கு அசோகா தம்மாவை பத்தி அவர் எழுதின எடிட்ல இருந்து சமப் பண்ணி ஒரு 7 பாயிண்ட் சொல்றாங்க. எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச பாயிண்ட் தான். சரண் பார்த்து வந்துருங்க, அப்பா அம்மாக்கு சர்வீஸ் பண்ணணும், அஹிம்சாவை பிராக்டிஸ் பண்ணுங்க, உண்மையை வந்து விரும்புங்க, டீச்சருக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, அனிமல் சாக்ரிஃபைஸ வந்து ப்ரோஹிபிட் பண்ணுங்க, ஒரு கவர்மெண்டோட அட்மினிஸ்ட்ரேஷன் சோசியல் வெல்ஃபேரா இருக்கணும், மக்கள் அடிக்கடி பாத்துக்கிட்டே இருக்கணும். அந்த சிஸ்டம் பேரு தர்ம யாத்ரா, அதையும் சொல்லிடுறாங்க. எல்லாரையும் ஒரே மாதிரி ஹியூமன் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். போர் வழியா கான்கோர் பண்றதை விட தர்மத்து வழியா கான்கோர் பண்ணுங்க. இதெல்லாம் தெரியுது, ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு. புத்திஸ்டோட பிரின்சிபலுக்கும் இவரோட தம்மாக்கும் வித்தியாசம் இருக்கு. சோ இவரோட தம்மா எப்படி இருக்குன்னா ஒரு ஜெனரல் கோட் ஆஃப் கண்டக்ட் அது மாதிரி இருக்குன்றத நம்ம வந்து அந்த பாயிண்ட் நான் வச்சுக்கலாம். சோ எஸ்டிமேஷன் ஆஃப் அசோகா இதை பத்தி நமக்கு தெரிஞ்சிடும். ஒரு எந்த ராஜா வெல்ஃபேர் செட்டை உருவாக்குறாரோ அவர் ஒரு பிராக்டிகல் ஜீனியஸ் நம்ம சொல்லுவோம்.
எல்லா ஒரு ஆயிரக்கணக்கான ராஜாக்கள் ஒரு தனியா வச்சு பார்ப்போம். இவரோட தர்ம கொள்கை ஒட்டுமொத்த உலகத்துக்குமே சொல்ற மாதிரி இருக்கிறதால தான் இவரோட கிரேட்டஸ்ட் ஆஃப் கிங்ஸ் சொல்றோம். இவரோட சென்ட்ரல் ஐடியா ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் வெல்ஃபேர் ஆஃப் ஹியூமனிட்டி தான். அப்போ நான் அக்ரேஷன் பாலிசியை ஒரு ஃபாலோ பண்ணிருப்பாரு. சோ இதோட அசோகாவோட ஏர்லி மௌரியா முடிஞ்சு போச்சு. அசோகா 232 இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் பீரியட் தான் நம்ம லேட்டர் மௌரியர்கள் அப்படின்னு சொல்றோம். சோ 232 BCக்கு அப்புறம் வந்த ராஜாக்கள். அசோகா இறந்ததுக்கு அப்புறம் ஒட்டுமொத்த மௌரியன் எம்பையர் 2 பிரிக்கப்படுது. வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் மௌரியன் எம்பையரை யார் ரூல் பண்றான்னா அசோகாவோட பையன் குணாலா ரூல் பண்றாரு. ஈஸ்டர்ன் சைட தசரதா, அசோகாவோட பேர பையன்ல ஒரு ஆளு தசரதா. இப்படி 2 பிரிக்கப்பட்டதுக்கு அப்புறம் வெஸ்டர்ன் சைடால ரொம்ப நிக்க முடியல, ஸ்ட்ராங்கா நிக்க முடியல. காரணம் ஒரு இன்வெஷன் நடந்திருக்கு, பாக்டீரியன் இன்வெஷன். அவர்களுடைய படையெடுப்புக்கு அப்புறம் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் எம்பையர் கொலாப்ஸ் ஆயிடுது. ஈஸ்டர்ன் பார்ட்ல ஃபர்ஸ்ட் தசரதா இருந்தாரு, அதுக்கப்புறம் சம்பிரதி வந்தாங்க. சோ கடைசியா மௌரியர்கள்ல கடைசி ராஜா யாருன்னா பிரிகத் ரதா. லாஸ்ட் மௌரியன் கிங்க புஷ்யமத்ர சுங்கா டிஃபீட் பண்ணிடுறாரு, அதாவது அசாசினேட் பண்ணிடுறாரு. அப்போ மௌரியர்கள் ஆட்சி முடிஞ்சு சுங்கா டைனஸ்டி வருதுன்னு நினைச்சுங்க. அதோட ஃபவுண்டர் புஷ்யமத்ர சுங்கா அப்படின்னு வச்சுக்கலாம். சோ ராஜாக்கள் பத்தி படிச்சாச்சு. இப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி படிக்க போறோம். இந்த மௌரியன் எம்பையரோட ஆட்சி காலமே பிசில தான் நடந்துட்டு இருக்கு, ஏடியே தாண்டல. ஆனா இந்த பிசிலேயே இப்ப இருக்கிற எல்லா ஆட்சி முறையும் அசோகா பீரியட்ல, அதாவது மௌரியன் எம்பையர்ல ஒட்டுமொத்தமா இருந்திருக்கு அப்படின்றத இந்த படிக்கும் போது நமக்கு தெரியும். முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அவங்க சிஸ்டம் கொண்டு இருந்தாங்க. மக்களாட்சியா இல்ல மன்னராட்சியா இல்ல எல்லாரும் மக்கள் ஒரு பப்ளிக் அசம்பிளி சேர்ந்து டிசைட் பண்றதா அப்படின்னு பார்த்தா கௌட்டல்யா தான் முக்கியமான ஆளு இந்த எம்பையர்ல. சோ அவர் எதை எந்த பொலிட்டிக்கல் பிலாசபி வைக்கிறாருன்னா மொனார்கி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தான் வைக்கிறாரு. அதாவது ராஜா ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், ராஜாக்கு தான் முழு அதிகாரம். பட் கூடவே ஒரு அப்சல்யூட்டிசத்தை என்கரேஜ் பண்ணல. அப்சல்யூட்டிசம்னா ஒட்டுமொத்த பவரும் ராஜாக்கு கிடையாது. கௌட்டல்யா டஸ் நாட் ஸ்டாண்ட் ஃபார் ராயல் அப்சல்யூட்டிசம். சோ அவர் என்ன சொல்றாருன்னா மினிஸ்ட்ரி இருக்கணும், அந்த மினிஸ்ட்ரி அட்வைஸ் பண்றத ராஜா கேட்கணும், அதான் கரெக்டா இருக்கும். அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு மந்திரி சொல்லுவோம்ல, அதான் மந்திரி பரிஷத். இந்த மினிஸ்ட்ரிக்கு ஒர்க் பண்றதுக்கு ஒரு ஆள் இருக்கணும்ல, இப்ப இருக்கிற கலெக்டர் மாதிரி. சோ இப்ப இருக்கிற கலெக்டர் மாதிரி அங்க இருந்த ஒரு ஆள் யாருன்னா அமத்தியாஸ். அந்த காலத்தோட சிவில் சர்வெண்ட்ஸ் யாருன்னா IAS ஆபீசர்ஸ் அமிட்டியாஸ். சோ இது வரைக்கும் பார்த்திருக்கிறது என்ன ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். இதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்தில் மௌரியன் எம்பையருக்கு முன்னாடி இருந்ததுல ரிபப்ளிகன் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்லாம் இருந்துச்சு. பட் அதெல்லாம் சப்போர்ட் பண்ணல. மொனார்கி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், மினிஸ்ட்ரி தான் அட்வைஸ் பண்ணணும். மினிஸ்ட்ரியில கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அந்த பேர் பிரிச்சிருக்காங்க, என்னென்ன மினிஸ்ட்ரி எல்லாம் இருக்கு, அந்த மினிஸ்ட்ரி யார் இருக்காங்கன்னு சொல்றாங்க. அதுல புரோகிதர்கள் இருக்காங்க, மகா மந்திரி இருக்காங்க, சேனாதிபதி இருக்காங்க, யுவராஜா. 4 பேர் தான் முக்கியமான மினிஸ்டர்ஸ். அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அமத்தியாஸ் சிவில் சர்வெண்ட்ஸ் இருக்காங்க. இந்த அமத்தியாவசியம் எப்படி செலக்ட் பண்ணுன்றதை கூட கௌட்டல்யா எழுதி வச்சிருக்காரு தன்னோட புக்ல. கூடவே நமக்கு தெரிஞ்சது அந்த தம்மா மகாமத்ரா, தம்மாவை ஸ்ப்ரெட் பண்றதுக்கு ஒரு ஆபீசர். சோ இந்த எல்லா ஆபீசரும் சேர்ந்துதான் ஒரு ஆர்கனைஸ்டு சிவில் சர்வீஸ் அந்த காலத்துல இருந்திருக்கு மௌரியன் ஸ்டேட்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ டிபார்ட்மெண்டா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஒரு ஸ்டேட்டுக்கு என்ன தேவைன்னா வரவு தேவை, காசு தேவை. அப்ப ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் காசை கலெக்ட் பண்றதுக்கு ஒரு ஆள் தேவையில்ல. சென்ட்ரல் ஒரு ஆள் இருக்கணும், டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு ஆள் இருக்கணும், முனிசிபாலிட்டி ஒரு ஆள் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒட்டுமொத்தமா இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஒரு சீஃப் இருக்காங்க. அவருக்கு பேர் சம்ஹர்த்தா, சம்பளம் நாம வச்சுங்க. அவர் தான் டாக்ஸை கலெக்ட் பண்றவரு. இந்த வழியில எல்லாம் டாக்ஸ் வருதுன்னா லேண்ட் வழியா வரும், இரிகேஷன் வழியா வரும், ஃபாரஸ்ட், மைன்ஸ், கிராஃப்ட்மேன் இதெல்லாம் வரும். லேண்ட் ரெவன்யூ தான் முக்கியமானது. மொத்தம் ஒரு ப்ரொடியூஸ் பண்றதுல 6 பங்குல 1 பங்கு கவர்மெண்ட் கொடுத்துடணும். எல்லாமே வரவு. செலவு கணக்கில் எதுக்குன்னா கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு சம்பளம், ஆர்மிக்கு சம்பளம், அப்புறம் பப்ளிக் ஒர்க்குக்கு, ரிலீஜனுக்கு, புவர்ஸ்க்கு இதெல்லாம் ரீஃப் தரத்துக்கு எக்ஸ்பெண்டிச்சர். சோ வரவும் படுத்தாச்சு, செலவும் படுத்தாச்சு. இன்னும் அடுத்த முக்கியமான யாருன்னா ஆர்மி தான். ஆர்மி ரொம்ப வெல் ஆர்கனைஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆர்மியோட கண்ட்ரோல் யாருன்னா சேனாதிபதி, அவர் தெரியும். அந்த சேனாதிபதி கீழே இன்னும் ஒரு 6 முக்கியமான படைகள் இருந்துச்சு. சோ மௌரியன் ஆர்மின்னு சொன்னாலே ஒரு 6 முக்கியமான படைகள்னு சொல்லலாம். அந்த 6 முக்கியமானது என்னன்னா இன்ஃபேன்ட்ரி, அதாவது காலான் படை, சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. அப்புறம் கேவல்ரி, குதிரைப்படை, அப்புறம் எலிபென்ட்ஸ், யானை, இன்னும் முக்கியமா சாரியட்ஸ், குதிரை பின்னாடியே ஒரு பெரிய கேரியர் மாதிரி கட்டிட்டு போவாங்களா ராஜாக்கள், அந்த அதுவும். இன்னும் முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நேவியும் இருந்துச்சு. டிரான்ஸ்போர்ட் அண்ட் சப்ளை விங்ஸ் இன்னும் ரொம்ப முக்கியமானது. இந்த மத்த எல்லா படைகளுக்கும் இந்த வார் பீரியட்ல எல்லா சாப்பாடு எல்லாத்தையும் டிரான்ஸ்போர்ட் பண்ற விங்கு ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு விங்குக்கும் இப்ப சொன்னதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரிண்டென்ட் இருப்பார்ல. இந்த அத்தியக்ஷன்ற பேரு சூப்பரிண்டென்ட், கண்காணிப்பாளர். எல்லா இடத்துலயும் பார்க்கலாம், எல்லா டிபார்ட்மெண்ட்ல எல்லா போர்ட்லயும் ஒரு ஆள் இருப்பாங்கல்ல. சோ எல்லா இந்த விங்ஸ் எல்லாத்துலயுமே ஒரு 5 மெம்பர் இருந்தாங்கன்னா அதுல ஒரு ஆளு அத்தியக்ஷாவா இருப்பார். அதே மாதிரி தான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸ் இண்டஸ்ட்ரியும். அந்த டிபார்ட்மெண்ட்னா இந்த காமர்ஸ் இண்டஸ்ட்ரினால நமக்கு தெரியும்ல, குட்ஸ் பத்தி அதை எப்படி சப்ளை பண்ணலாம், அதுக்கு என்ன பிரைஸ் தீர்மானிக்கலாம், அதை பத்தின டிபார்ட்மெண்ட் தான் காமர்ஸ் இண்டஸ்ட்ரி. அதுக்கு ஒரு ஆபீசர் இருப்பார்ல, அதுக்கு பேர் தான் அத்தியக்ஷா சொல்லியாச்சு, சூப்பரிண்டென்ட் பண்றதுக்கு.
ஸோ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், ஆர்மி, காமர்ஸ் பார்த்தாச்சு. இப்போ ரொம்ப முக்கியமானது ஜுடிஷியலும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும். மோரியன் பீரியட்ல போலீஸ் ஸ்டேஷன் நிறைய இருந்திருக்கு, அதையும் வந்து சொல்றாங்க. கோர்ட்னாலே ரெண்டு சொல்லுவோம்ல, ஹை கோர்ட் சொல்லுவோம், சுப்ரீம் கோர்ட் சொல்லுவோம். ஒவ்வொரு ப்ராவின்ஸ் ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்கிறது ஹை கோர்ட். ஸோ அதே மாதிரி இங்க கேபிட்டல் சிட்டில சுப்ரீம் கோர்ட் இருக்கு, அதுக்கு பேர் தர்மாதிகாரம், தர்மாதிகாரின் நாம வச்சுக்கலாம். சபார்டினேட் கோர்ட் வந்து ஒவ்வொரு ப்ரொவின்சியல் கேபிட்டல், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இல்ல ஒரு ஸ்டேட்ல இருக்கிற மாதிரி இந்த கண்ட்ரோலிங் பவர் முடிவு எல்லாமே அமைதியா எடுக்கிறாரு. என்ன மாதிரி பனிஷ்மெண்ட் வந்து சொல்றாங்கன்னா ஃபைன்ஸ், இம்ப்ரிசன்மெண்ட், டெத், சில நேரத்தில் டார்ச்சரும் பண்றாங்க உண்மையை வர வைக்கிறதுக்கு. போலீஸ் ஸ்டேஷன் இருக்குன்னு சொல்லியாச்சு. சில இன்ஸ்கிரிப்ஷன்ல பனிஷ்மெண்ட்டை வந்து கேன்சல் பண்ணிருக்காங்க, ரிமிஷன் ஆஃப் சென்டென்சஸ். ஸோ அந்த இன்ஸ்கிரிப்ஷனும் அசோகா இதுல பார்க்க முடியுது. அப்புறம் கௌதல்யா அசோகா எடிக்ட்ல முக்கியமா ஜெயில் பத்தியும் ஜெயிலோட அபிஷியல்ஸ் பத்தியும் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த டாபிக் வந்து சென்சஸ். சென்சஸ்ன்றது ஒரு பெர்மனன்ட் இன்ஸ்டிடியூஷனா மோர் அட்மினிஸ்ட்ரேஷன்ல ரெகுலரா வந்து சென்சஸ் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. வில்லேஜ்ல எடுக்கிற சென்சஸ் விஓ பார்த்துப்பாரு, முனிசிபாலிட்டியில எடுக்கிறது முனிசிபல் கமிஷனர் பார்த்துப்பாரு. ஸோ இந்த விஓவும் இந்த முனிசிபல் கமிஷனரும் தான் சென்சஸ் எடுக்கிறாங்க. என்ன மாதிரி சென்சஸ் எல்லாம் எடுப்பாங்கன்னா எத்தனை கேஸ்ட், என்ன ஆக்குபேஷன், எவ்வளவு அனிமல்ஸ் இருக்கு, எல்லாத்தையுமே ஒவ்வொரு வீட்டுல அனிமல்ஸ் இருக்கிறதையும் கவுண்ட் பண்ணுவாங்க. இன்னும் முக்கியமா இந்த முனிசிபல் அபிஷியல்ஸ், இந்த முனிசிபாலிட்டியில வந்து மக்கள் எங்கெங்கெல்லாம் நடமாடுறாங்க, ஃபாரின் பீப்புள்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க, ஸ்பைஸ் கூட இருக்குமா. ஸோ இது எல்லாமே கண்டினியூஸா நடந்துட்டே இருக்குமா அந்த சென்சஸ். இதுக்கப்புறம் பார்க்க போறது ரொம்ப முக்கியமானது, அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி பிரிக்கிறாங்க, எத்தனை பார்ட்டா இருக்கு. இதுதான் கொஸ்டின்ஸ் நிறைய வர வாய்ப்புகள் இருக்கு. ஒட்டுமொத்தமா மௌரியன் எம்பையர் 4 ப்ராவின்ஸா பிரிக்கிறாங்க. டாக்ஸிலா, உஜ்ஜைன், சுவர்ணகிரி, கலிங்க. இந்த பாயிண்ட் எல்லாம் நான் வச்சுங்க. வேணும்னா ஷார்ட்கட் வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு பெரிய சுவர் இருக்கு, அதுல ஒரு காலி படத்தை வரையறதுக்கு அசோகா ட்ரை பண்றாரு. அசோகா தானே இந்த பீரியடோட அட்மினிஸ்ட்ரேஷன். சோ அசோகா என்ன பண்றாரு, டாக்ஸில போயிட்டு உஜாலா வாங்கிட்டு அந்த சுவர்ல காலியை வரையறாரு. சோ டாக்ஸிலா, உஜ்ஜைன், சுவர்ணகிரி, காலிங்கா அசோகா பண்றாரு. நான் வச்சுங்க. இந்த ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு கவர்னர் இருப்பாரு, இந்த ப்ரொவின்சியல் கவர்னர் இருப்பாரு. தன்னோட ஃபேமிலியில இருந்து ஒரு ராயல் மெம்பர் தான் கவர்னரா இருப்பாரு. அவர் தான் அந்த இடத்துக்கான லா அண்ட் ஆர்டரை பார்த்துப்பாரு. டாக்ஸ் கலெக்ட் பண்றதுக்கான முக்கியமான ஹெட் அவர் தான். டாக்ஸிலா, உஜ்ஜைன், சுவர்ணகிரி, கலிங்கன்றது ரொம்ப நாளா பிரிக்கிற முக்கியமான சென்டர் பாயிண்ட்ஸ். இந்த டிவிஷன் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க டைரக்டா அங்க போயிடணும். ஃபர்ஸ்ட் பேசிக் பொலிட்டிகல் ஆர்கனைசேஷன், வில்லேஜ் எல்லாம் பார்த்தோம்ல, அது அப்படியே மிகப்பெரிய வளர்ந்து எப்படி பிரியுது அந்த ரிவிஷன் பண்ணிடுங்க. இங்க வந்து 4 பிரியுது ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்டா வருது. டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கலெக்டர் பார்த்துப்பாரு, மாடர்ன் கலெக்டர் மாதிரி. அதுக்கு அங்க பேருந்து ராஜு காஸ்ட் இன்னொரு பேரு. அடுத்து வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷனை பாத்துக்கிறது கிரமணி. இந்த கிரமணியோட சூப்பீரியர் ஆபீசர் கோப்பா. அவர் வந்து ஒரு 10-15 வில்லேஜ் வந்து கண்ட்ரோல் பண்ணிப்பார். கம்பேர் பண்ணி ரிவிஷன் பண்ணிக்கங்க, சைட்ல குட்டியை எழுதி வச்சுக்கோங்க. ஏற்கனவே பார்த்த பொலிட்டிகல் ஆர்கனைசேஷன் ஒன்று பார்த்தோம், வில்லேஜ். அப்புறம் இன்னும் மகாஜன பிரதர்ஸ்னு ஒரு சிஸ்டம் பார்த்தோம்ல, அது எந்த பீரியட் அப்படின்றத இதுக்கு ஆப்போசிட்டா பக்கத்துல எழுதி வச்சுக்கோங்க. அப்புறம் கேபிட்டலை பத்தி சொல்றாங்க. இந்த கேபிட்டல் அட்மினிஸ்ட்ரேட் பண்றதுக்கு ஒரு முக்கியமா 6 கமிட்டி இருந்துச்சு. இதை யார் கோட் பண்றாங்கன்னா மெகஸ்தனிஸ் தான் சொல்றாரு. இந்த 4 முக்கியமான கமிட்டி சொல்றாங்க. இண்டஸ்ட்ரி, ஃபாரினர், பர்த் சர்டிபிகேட் ரெஜிஸ்டர் பண்றது டெத்துக்கு, அப்புறம் ட்ரேடு, அப்புறம் குட்ஸ் மேனுஃபேக்சர் பண்றது, சேல் பண்றது, கலெக்ஷன் ஆஃப் சேல்ஸ் அண்ட் டாக்ஸ். இது 6 முக்கியமான கமிட்டி இருந்துச்சு. அப்புறம் 2 பேருமே அந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சோம்ல, இந்த கலெக்ஷன் எல்லாத்துக்குமே அந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி 2 பேருமே பேசுறாங்க. கௌதல்யா பேசியிருக்காரு, மெகஸ்தனிஸும் பேசியிருக்காரு. கௌதல்யா தன்னோட அர்த்த சாஸ்திரால ஒரு தனி சாப்டரே வச்சிருக்காரு, நகரத்துக்கு என்ன ரோல் அப்படின்றது, அதை யார் சூப்பரிண்டென்ட் பண்ணணும் அப்படின்றத முடிஞ்சு போச்சு. இது எல்லாமே அட்மினிஸ்ட்ரேஷன். இதை விட முக்கியமானது மௌரியனோட ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர். இதுல கம்மியான பாயிண்ட்ஸ் தான் கொடுத்திருக்காங்க, பட் நான் வச்சுக்கேன். அசோகாக்கு முன்னாடி இருந்த எல்லா மானுமெண்ட்ஸும் வுட்டால எல்லா மானுமெண்ட்ஸும் உருவாக்கப்பட்டிருக்கும். அசோகா பீரியட்ல இருந்துதான் அது அப்படியே ஸ்டோனால உருவாக்கப்பட ஆரம்பிக்குது. ஆர்கிடெக்சர்னாலே, ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர்னாலே 3 விஷயம் ஞாபகம் வந்துடணும். பில்லர்ஸ் ஞாபகம் வந்துடணும், ஸ்டூபாஸ் ஞாபகம் வந்துடணும், கேவ்ஸ் ஞாபகம் வந்துடணும். 3த்துக்குமான டயக்ராம் உங்களுக்கே தெரியும், பாருங்க. இதுல 3க்கு பிக்சர் நல்லா இல்ல, கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. சோ முதல்ல பில்லர்ஸ் பார்க்கலாம். பில்லர்ஸ்ல ஒரு 5 இடம் சொல்றாங்க. இந்த 5 இடத்துல இருக்கிற முக்கியமான பில்லர்ஸ் மௌரியர்களோட கலையிலேயே ரொம்ப முக்கியமான ஸ்பெசிமன் எதுன்னு சொல்லுவாங்கன்னா பில்லர்ஸ் தான் தன்னோட பெருமையா சொல்லுவாங்களாம். அந்த 5 இடம் சொன்னால அந்த 5 இடத்துல சாஞ்சி சரணத்துல அசோகா வந்து பில்லர் கட்டிருப்பாருன்னு தெரியும், ஏன்னா அது புத்திஸ்ட் இடம். டெல்லின்றது ஒரு கேபிட்டல், அங்கேயும் தெரியும். எக்ஸ்ட்ரா வந்து அலகாபாத், ருமிண்டாய், இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுங்க. எல்லா பில்லர்ஸும் டாப்ல மேல அனிமல்ஸ், என்னென்ன அனிமல்ஸ் எல்லாம் இருக்குன்றத தெரியும். லயன் தெரியும், எலிபென்ட் தெரியும், கூட புல் ஞாபகம் வச்சுங்க. சாரநாத் பில்லர் தெரியல நமக்கு, அதுலதான் 4 லைன் இருக்கும், பேக் டு பேக் இருக்கும். இந்தியன் கவர்மெண்ட்டும் அதான அதனோட கேபிட்டல் அந்த ஸ்டேட் எம்ப்ளமா மாடிஃபை பண்ணி வச்சிருக்கு. நிறைய பில்லர்ஸ் அவர் கட்டியிருக்காரு. பில்லர்ஸ், ஸ்டூபாஸ் நிறைய வந்து அசோகா பீரியட்ல மௌரியன் எம்பையர்ல கட்டிருக்காங்க. பட் இன்வேஷன் நடக்கும்ல, மற்ற நாட்டு படைகள் வந்து அதிகமா அழிச்சிடுச்சு. சோ எப்படி பில்லர்ஸ் ஒரு 5 இடம் முக்கியமா சொன்னமோ, அதே மாதிரி ஸ்டூபாஸ்ல முக்கியமான ஒரு இடம்னா சாஞ்சில இருக்கிற ஸ்டூபாஸ் தான் பயங்கரமான எக்ஸாம்பிளா சொல்றாங்க. அது பிரிக்ஸால கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு, அடுத்து கேவ்ஸ்ல முக்கியமான ஒரு கேவ்னா போத் கயால இருக்கிற ஒரு கேவ், பார்பரா ஹில்ஸ்,
போத்கயா புத்திஸ்ட் இடம்ல கண்டிப்பா ஒரு கேவ் உருவாக்கி இருப்பாரு. ஏன்னா கேவ்ல தான் வந்து மாங்ஸ் எல்லாம் தங்குவாங்க. சோ மௌரியன் ஆர்கிடெக்சர்ல முக்கியமான ஒரு ஒண்டர்ஃபுல் பீஸ் ஆஃப் ஆர்ட்னா இந்த போத்கயால இருக்கிற கேவ் சொல்லலாம். பார்பரா ஹில்ஸ். மாங்ஸ் எல்லாருக்குமே தாடி அதிகமா இருக்கும்ல. சோ நான் வச்சுங்க போத்கயால பார்பர் இருப்பாரு, மெட்டுறதுக்கு நான் வச்சுங்க பார்பர் போத்கயா. இன்னும் முக்கியமா ஒரு கேவ்ஸ் பாக்கணும்னா அஜீவிகாவுக்கு தான் அதிகமா கேவ்ஸ் பிரசன்ட் பண்ணிருக்காரு அசோகா. சோ அசோகாவும் தன்னோட பையன் தசரதவும் தான் முக்கியமான ஹெரிட்டேஜ் மௌரியர்களுக்கு இந்த மாதிரி கேவ்ஸ் எல்லாம் உருவாக்குனதுல அப்படின்னு சொல்லிட்டு கேவ்ஸோட இன்டீரியர் வந்து மிரர் மாதிரி இருக்கும், அவ்வளவு பாலிஷா இருக்குன்னு சொல்றாங்க. சரி, அடுத்த டாபிக் வந்து மௌரியர்கள் எப்படி வந்து அழிஞ்சாங்க, எப்படி காணாம போனாங்க அப்படின்னு பார்த்தா அசோகா அப்புறம் வந்த எல்லா ராஜாக்களும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல, வீக்கா இருந்தாங்க. ஒன்னு. ரெண்டாவது பாயிண்ட், அசோகா அதிகமா நான் வயலன்ஸை வந்து பின்பற்றினாரு. சோ அவரோட ஃபைட்டிங் ஸ்பிரிட் குறைஞ்சு போச்சு, அதுவும் காரணமா இருக்கலாம். பட் இருந்தாலும் இன்னும் நான் வச்சுங்க அவரு நான் வயலன்ஸை ஃபாலோ பண்ணதால மத்தவங்களோட பாலிசி அவர் உடனே ஏத்துக்கல, அதுவும் எதிர்த்து போராடிட்டு தான் இருந்தாரு. அதனால அசோகா மட்டுமே அவர் நான் வயலன்ஸை பிளேம் பண்றது தப்பு அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் முக்கியமான என்னதுன்னா, எப்போ அசோகா வந்து புத்திஸ்ட் பாலிசியை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரோ அது ஆப்போசிட்டா பிராமின்ஸ் பிலாசபிக்கு எதிரானது. அப்போ என்ன பண்றாங்கன்னா, புஷ்யமித்ரா சுங்கா வச்சுக்கிட்டு இந்த மௌரியர்களோட ஆட்சியை கலைக்கிறதுக்கான இந்த வேலையை நடந்திருக்கலாம் அப்படின்றத சொல்றாங்க. அப்போ சிம்பிளா ஒண்ணு தெரியுது, மௌரியோட லாஸ்ட் கிங் படிச்சோம்ல, அவரை காலி பண்றது புஷ்யமித்ரா சுங்கா அப்படின்றது.